ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ பிக் பாஸ். ஸோ காலையிலேயே என்னடா இந்த அம்மா வீடியோ போகுதுன்னு நினச்சாங்க. நேற்று கூட கமெண்ட் செக்ஷன்லாம் என்னை வந்து கழுவி ஊற்றுனாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா வீடியோ போடாத அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் போட்டது வந்து உண்மையாயிடுச்சு கைஸ். ஜாக்லின் அப்படிங்கிறவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க கைஸ். ஆமாம், ஜாக்லின்றவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க. இது நேற்று இன்னைக்கு நடக்க போகுது கைஸ். ஸோ ஜாக்லினோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஷாக்கான நியூஸ் தான் இது. எல்லாம் ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா ஜாக்லின் வந்து பணப்பெட்டியை எடுக்க போய் தோத்து போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே எடுக்க போய் ட்ரை பண்ணிட்டாங்க இல்லையா. முத்து வந்து 50,000 போய் எடுத்துட்டாரு. ரயான் 2 லட்சம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பவித்ரா 2 லட்சம் எடுத்திருக்கதா சொல்றாங்க. அப்புறம் வந்து விஷால் வந்து ஒரு 5 லட்ச ரூபா அமௌண்ட் ஏதோ எடுத்திருக்கதா சொல்றாங்க. பட் கன்ஃபார்மா தெரியல கைஸ். சௌந்தர்யா வந்து எடுக்க போயிட்டு அந்த 10 லட்ச ரூபாய் எடுக்க போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்ததா சொல்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து முயற்சி எடுத்ததா சொல்றாங்க இல்லையா. ஆனா ஜாக்லின் வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அதனால வெளியில போய் பணப்பெட்டி எடுக்க போய் கரெக்டா உள்ள வர நேரம் கேட் க்ளோஸ் ஆகிருக்கு. டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜாக்லின் அப்படின்றவங்க வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க. ஜாக்லினோட ஃபேன்ஸுக்கு எல்லாம், அதாவது ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கும். இருக்கிறதா கைஸ், இது ஒரு கேம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. ஓகேவா, யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். சரியா. ஸோ அவங்க கண்டிப்பா ஃபைனலுக்கு வருவாங்க கைஸ், வராமலாம் இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா பிக் பாஸ் வந்து ஏதாவது கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்படிலாம் விட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு 15 வாரம் அந்த பொண்ணு எவிக்ஷன்ல வந்து எவ்வளவோ கேம்ல அந்த செங்கல் டாஸ்கா இருந்தாலும் சரி, பொம்மை டாஸ்க்கு, எல்லா டாஸ்க்லயுமே அவங்க வந்து பெட்டரா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. ஸோ அதனால வந்து பிக் பாஸ் வந்து ஏதாவது கன்சிடர் பண்ணுவாரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஏதாவது அந்த அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிசயங்கள், அற்புதங்கள், அது வந்து ஜாக்லின் லைஃப்ல நடக்குதா என்ன அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு காலையில வந்து பார்க்கும்போது ஜாக்லின் எவிக்டட் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு. எல்லாரும், அதாவது அந்த பொண்ணு வந்து ஜாக்லின் வந்து மாக்காப்பா கிட்ட வந்து பேட்டியில சொல்லியிருப்பாங்க. இந்த கர்மா, நான் சொல்றேன் கர்மா அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ்ல நல்லாவே செயல்படுது. அதுதான் உண்மை. 2000 ரூபாய் கிரீம் வந்து சௌந்தர்யாவோட 2000 ரூபாய் கிரீம் வந்து சௌந்தர்யாவோட கிரீமே 2000 ரூபாய் அப்படின்லாம் சொல்றதுலாம் வேஸ்ட் தானே. எதுக்கு அந்த இடத்துல அந்த பொண்ணு யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாத்தையும் இவங்க போய் சொல்லி காமிக்கணும்? அதெல்லாம் தேவையே. அததான் சொல்றேன் இல்லையா, உள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி, சரியா, எல்லாத்துக்குமே சௌந்தர்யா மேல அப்படிங்கிறது ஒரு காண்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது என்னது, கோபம், பொறாமை, இதெல்லாம் அந்த பொண்ணு மேல நிறையவே இருக்குது. அதை வந்து இன்னைக்கு ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆனது ரொம்ப ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். சௌந்தர்யா இதா இருந்தாலுமே இந்த அளவுக்கு அது அதிகமா தான் போயிருக்கும். சப்போஸ் அவங்க எவிக்ட் ஆயிருந்தாங்கன்னா அதை விட எமோஷனா தான் இருக்கும். ஸோ ஜாக்லின், பி பிரேவ். ஓகேவா. கண்டிப்பா நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவீங்க. கண்டிப்பா பிக் பாஸ் வந்து ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணுவாரு. டோன்ட் வரி. ஓகேவா. அப்புறம் தர்சிகா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்களாமா. இப்ப வந்து ஐயோ, நான் ஃபைனல்ல இருக்கிற வேண்டியவ, என்னைய இப்படி நானே இப்படி பண்ணிக்கிட்டேனே, என்னைய நானே கெடுத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏம்மா, கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்லாம் தேவையில்லைம்மா தர்சிகாம்மா. சரியா. அப்புறம் விஜய் விஷாலு மிட் வீக் எவிக்ஷன் சொல்லி மாக்காப்பா என்னோடய வந்துருங்கன்னு சொல்லி பேட்டியில எல்லாம் வந்து பயமுறுத்தி இருக்காரு. பட் ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. விஜய் விஷால்லாம் உள்ள சேஃப்டியா தான் இருக்கிறாரு கைஸ். ஸோ ஜாக்லின் எவிக்ட் ஆனது நீங்க எப்படி நினைக்கிறீங்க?